ஒரு ஊரில் மாணிக்கம்னு ஒரு தாத்தா இருந்தார். அவங்களுக்கு 2 பையனும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. என்னப்பா சாப்பிட்டியா? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ உடம்பெல்லாம் நல்லதாக இருக்கு. இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். என்ன நீங்கள் இன்னும் கடைக்கு போகாமல் இருக்கீங்க? சீக்கிரமாக போய் கடன் திறந்தால் தானே வியாபாரம் ஆகும். அந்த ஊருக்கு புதுசாக ஒரு ராஜா வந்தார். அவரு ரொம்பவே பொறாமை பிடிச்சவங்க. அவங்க கீழே தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பாரு. அமைச்சரே, இங்கே வாங்க. இந்த ஊரில் யார்கிட்டையும் தங்கம் வெள்ளின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இன்றைக்கே எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அப்படி கொடுக்கலன்னா உங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்னு சொல்லுங்க சிப்பாயை. ராஜா கிட்ட தான் எல்லாம் இருக்கணும். ஏழை எளிய மக்கள்கிட்ட எதுக்கு அதெல்லாம்? சீக்கிரமாக சிப்பாயை கூப்பிட்டு சொல்லுங்க ஊர் ஃபுல்லாக. அந்த சிப்பாயும் ஊர் ஃபுல்லாக சொல்ல ஆரம்பித்தார். அந்த தாத்தாவும் நின்று அதை கேட்டுன்னு இருந்தார். ஐயோ, என்ன இந்த ராஜா இப்படி சொல்லியிருக்காரு? நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நகை தான். அதையும் கொடுத்துட்டோன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுமே. நம்ம பசங்க வேறு நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சொத்தாவது சேர்த்து வச்சிருக்கிறான்னா பாருன்னு. இதை நம்ம கொடுக்கக்கூடாது. ஏதாவது பண்ணி நம்மளே வச்சுக்கணும். அந்த தாத்தாவும் பழைய மாங்கொட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து அதுக்குள்ளே இந்த தங்கத்தை போட்டு ஒளிச்சு வச்சுன்னு இருந்தார். அதை ஒரு கோணி பையில் போட்டு மாடியில் ஒளிச்சு வச்சுட்டாரு. அந்த சிப்பாயும் வீடெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு போயிட்டாங்க. அந்த ஊர்லேயும் எல்லாரும் ஒளிச்சு வச்சாங்க தங்கத்தை. ஆனால் கொஞ்சம் பேர் அந்த சிப்பாய் கிட்ட மாட்டிக்கினாங்க. இந்த தாத்தா எப்படியும் மாட்டாமல் தப்பிச்சிட்டாரு. நம்ம பசங்க கிட்ட கூட இதை பற்றி மூச்சு விடக்கூடாது. தங்கன்னு வாயை திறந்தாலே அந்த சிப்பாய்க ஓடி வந்துடுறானுங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பசங்க கிட்ட இந்த தங்கத்தை பற்றி சொல்லுவோம். என்னப்போ வேலையில் எப்படி போகுது? கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுப்பா. அவங்க சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கோம் பாரு. சாப்பிட்டுட்டு வந்து சம்பளத்தையும் வாங்கிக்கோ இன்னைக்கே. நம்ம பசங்களுக்கு இந்த விவசாயத்து மேலே ஆசை இருந்து வந்து செஞ்சாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கூலி தர வேண்டிய அவசியமே இல்லை. அவனுங்க எங்க கடையவே கட்டின்னு ஆள்றானுங்க. விவசாயமே செய்ய மாட்டேன்றாங்க. வேற வழி இல்லாமல் தான் கூலிக்கு ஆள் வச்சு செஞ்சுன்னு இருக்கிறதா இருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் வருஷமும் ஆச்சு. அந்த அரசரும் இறந்துட்டாங்க. புதுசாக ஒரு அரசரும் வந்தார். அந்த ஊரே பழையபடி ஆச்சு. இதுதான் சரியான நேரம். பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லலான்னு கூப்பிட்டாரு. ஏன்ப்பா, அக்கா வீட்டில் போய் கொஞ்சம் அக்காவையும் கூட்டின்னு வாங்கப்பா. எனக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு தலையில் சுற்றுற மாதிரி இருக்கு. நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது. அதனால தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு கூப்பிட்டேன். நம்ம வீட்டு மேலே ஒரு பெரிய கேன் இருக்கு பாருப்பா. அதுக்குள்ளே ஒரு பழைய சாக்கு இருக்கு. அதை எடுத்துன்னு வரியா? அதுக்குள்ளே இந்த தாத்தா சொல்லினே இருக்கும் போது இறந்துட்டாங்க. இந்த தங்க விஷயத்த அவங்க பசங்க கிட்ட சொல்லவே இல்லை. கொஞ்ச நாளும் ஆச்சு. ஏங்கா, நம்ம அப்பா ஏதோ வீட்டு மேலே கேனு கோணி பையனு எதோ சொல்லின்னு இருந்தார் இல்லைக்கா. என்னன்னு நான் போய் எடுத்துன்னு வந்துடுறேன். இருக்கா பார்ப்போம். அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் தாங்கவே முடியல. நம்ம அப்பா நமக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காருன்னு பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக எடுத்துன்னு வந்து பார்த்தாங்க. ஐயோ, பழைய மாங்காய் கொட்டை. இதையோ நம்ம அப்பா நமக்கு வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு ஒன்றும் வேணாம். நீங்களே இதை பங்கு போட்டு எடுத்துக்கோங்க. போய் எதை வச்சுட்டு போயிருக்காரு பாரு. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. சில அம்மா அப்பெல்லாம் அவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி விதையை தான் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ நமக்கு யூஸ் ஆகலைன்னா கூட இது மரமாக வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தானே லாபம். நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதே பெருசு தான். இதில் மொத்தம் 60 இருக்கும் போல. ஆளுக்கு 20 கொட்டையை எடுத்துப்போம். ராமலிங்கம், இங்கே வாங்க. இந்த விதையெல்லாம் எடுத்துன்னு போய் எங்கள் 3 பேர் நிலத்துலையும் ஆளுக்கு 20 கொட்டைன்னு நட்டு வைங்க. இவங்க உள்ளே இருந்தே கூப்பிடுவாங்களா? நம்ம வெளியே இருந்து கூடன்னு ஓடணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு. அந்த தாத்தா இருந்தப்பவாச்சு சாப்பாடும் கரெக்டாக கொடுத்துனா சம்பளமும் கொடுத்துன்னு இருந்தார். இதுங்க சாப்பாடும் போட மாட்டேங்குது, சம்பளமும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்குது. இதில் இவங்க வீட்டு வேலையும் சேர்த்து வேறு செய்யணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதமாக ஆச்சு. அந்த தாத்தாவோட பசங்களாம் அந்த கடையை பார்த்துன்னு அந்த கடையிலே அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அந்த கொட்டையை விதைச்சுமே அது என்னாச்சு, வளர்ந்துச்சா எதையும் இவங்க கண்டுக்கல. இவங்க அதை பற்றியே சுத்தமாக மறந்துட்டாங்க. என்ன இது, அந்த மாங்கொட்டையை போட்டு சுத்தமாக வளரவே இல்லை. எத்தனை மாதம் ஆகுது அதை போட்டு. இதுங்க வேற கண்டுக்காமல் இருக்கு. திடீர்னு ஞாபகம் வந்து கேட்டால் அவ்வளோதான். ஒழுங்காக ஒரு செடி கூட வைக்க தெரியாதான்னு நம்மளை வந்து திட்டுன்னு இருப்பாங்க. அந்த செடி கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கா என்னன்னு தோண்டி என்ன பார்ப்போம். அடடா, என்ன இந்த செடி கொஞ்சம் கூட வளரவே இல்லை. அப்போ நான் இதில் செடியே வராதா? வேஸ்ட்டாக இது. உடச்சேன்னா பார்ப்போம். அடடா, என்ன இந்த கொட்டைக்குள்ளே தங்கம்லாம் இருக்குது. அப்போ எல்லா கொட்டைக்குள்ளேயும் தங்கம் இருக்குமா? அவங்களும் எல்லா கொட்டையும் உடைச்சு பார்த்தாங்க. எல்லா கொட்டைக்குள்ளேயும் தங்கம் இருந்துச்சு. அடடா, பரவாயில்லையே. அந்த தாத்தா தான் இதை பண்ணியிருப்பாரு. இந்த மக்குங்களுக்கும் அது கூட தெரியல.
பேசாம இதெல்லாம் தூக்கினு இந்த ஊரை விட்டு போயிட வேண்டியது தான். அந்த அண்ணாவும் அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துன்னு ஊரை விட்டே போயிட்டாங்க. இவங்களும் அந்த அண்ணன் வேலைக்கே வரலன்றதுனால புதுசாக வேற ஒருத்தரை வேலைக்கு வச்சாங்க. அந்த சாக்கில் மொத்தம் எத்தனை மாங்கொட்டை இருந்துச்சுன்னு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.